லாஸ்ட்டா 5 பீட் எப்படி லோட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல சுகர் பீட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அஸ் யூசுவல் எப்பயும் போல. சுகர் பீட இந்த மாதிரி பாக்ஸ்ல இதுலயாவது வந்து கொட்டி வச்சுக்கோங்க. லோட் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுக்குன்னு தனியா பவுச் இருக்கு. அது வேணும்னா கூட வாங்கிக்கோங்க. வேணும்னா பிக் பிக் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த சுகர் பீட் வாங்குறப்ப மெயினா என்ன பண்றீங்க அப்படின்னா, ஈவன் சைஸ்ல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. இப்ப வந்து இதுவே அன்ஈவனா தான் இருக்கு நான் வச்சிருக்கது. ஈவன் சைஸ்ல இருக்கும். அந்த பிராண்ட் வேணுனாலும் நான் அனுப்புறேன். என்ன பிராண்டு அப்படின்றத. அந்த மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா கிடைக்கும். இதுல வந்து சிலது ஹோல் குட்டியா இருக்கும் இப்ப இதெல்லாம் வந்து ஹோல் குட்டியா இருக்கு. பாருங்க நீடில்குள்ளேயே போல. அப்படி இருக்க பீடெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. உள்ள போற மாரி இருக்க பீடா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப நான் லோட் பண்ணிட்டு காட்டுறேன். இதுவரையும் இந்த நீடில் வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க. துலிப் நீடில் வச்சு. இப்ப வந்து அயன் நீடில் வச்சு பீட் லோட் பண்றது எப்படி அப்படின்றதையும் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க ஃபுல்லா வந்து தின்னா இருக்கா, அதனால இவ்வளவுக்கு நீங்க பீட் லோட் பண்ணிட்டு அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதுல 2 பீடுக்கு மேல நீங்க லோட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த நீடில். திருப்பியும் சொல்றேன். பீட் லோட் பண்றதுக்கு ஒண்ணொண்ணலாம் எடுக்க வேணாம். ஜஸ்ட் நீங்க இந்த நீடில இப்டி இப்டி பண்ணீங்கனாலே போதும். அதுவே லோட் ஆயிக்கிடும். இந்த மாதிரி. ஓகேவா? இப்டி இப்டி பண்ணிக்கோங்க. பவுச்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாரி தான். இந்த பீட் கீழ இப்டி விட்டீங்க அப்டின்னா, கீழ விழுந்துரும். விழுகாம இருக்கணும் அப்டின்னா, சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் இருக்கா? அந்த விரல வச்சு இப்டி நான் புடிச்சிருக்க மாரி புடிச்சுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா இப்டி அட்ஜஸ்ட் பண்ணி கீழ கொண்டு வந்துக்கணும். அப்புறம் நூல் இழுக்கிறப்ப இப்படி மேல கொண்டு போய்க்கணும். ஓகேவா? அப்படின்னா பீட் கீழ விழுகாது. புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ 2 பீட் லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணிட்டு இந்த பக்கத்திலே குத்திக்கோங்க. தெரியுதா? பக்கத்திலே குத்தி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா வந்துரும். விழுந்துருச்சா? அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி இந்த கைய வச்சுட்டு திருப்பி 2 பீடு உள்ள தள்ளிருங்க. உள்ள தள்ளிட்டு பேலன்ஸ் இருக்கதெல்லாம் மேல ஏத்திக்கோங்க. திருப்பி கீழ உள்ள நூல நல்லா டைட்டா புடிச்சு இழுத்தீங்கனாலே அந்த கேப் கிடைக்காது. ஜூம் பண்ணி வேணா பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டா இழுத்துட்டு, திருப்பி பக்கத்துல குத்தி ஒரு ஸ்டிச் எப்பயும் போடுவோம்ல, அந்த மாரி மேல இழுத்தீங்க அப்படின்னா வந்துரும். அவ்வளோதான். அதே மாரி சேமா பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு, என் நாட் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க.